நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இவர்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு வருது. கடந்த ஆட்சியில நீங்க கோளாறு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதானே. இப்போது பீஸ் கேரியரை புடுங்குவதிலே இந்த ஆட்சி ஒரு அபார வளர்ச்சிக்கு போய்விட்டது. முன்ன பின்ன சட்டமன்றத்தையும் பார்த்ததில்லை, அரசு அதிகார நிர்வாகத்தையும் பார்த்ததில்லை, எப்படி அதிகாரிகளை அணுக வேண்டும்னு தெரியல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே இன்னொரு பக்கம் வந்து இதுல வந்து ஒரு சில கருப்பாடுகள் வேலை பார்க்கறாங்க, ஒரு சில சமூக விரோதிகளால செய்யக்கூடிய சதித்திட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த கருப்பாடுகள் தாவேகாரங்களாவே இருக்க முடியுமா? நீங்க திமுக ஆட்சியில அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த ஓரிரண்டு தவறுகளே உச்ச சாயில பேசுனீங்களே, ஒவ்வொரு நாளும் தவறு நடக்குது உங்க ஆட்சியில. ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் மின்வெட்டையெல்லாம் ஒருவேளை அன்புமணி ஆதரிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அமைச்சரவையில பங்கு கிடைக்கல, நாளைக்கு ஏதாவது முரண்பாடு வந்தால் நம்ம ஆதரிக்கலாங்கிற அரசியல் கணக்கோட தான் அன்புமணி சந்தித்திருக்கிறாரா என்கிற சந்தேகம். அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் 2 மந்திரிக்காக நீங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து போட்டியிட்ட அந்த 27 வேட்பாளர்களுக்குமான செலவை யார் செஞ்சது? திமுக செஞ்சு. ஒரு தொகுதிக்கு 15-20 கோடி, 500 கோடி செலவு பண்ணி 5 பேரை எம்எல்ஏ ஆக்குனா சொல்லாம கொள்ளாம பொட்டி பொடிக்கோட கிளம்பி போய் இந்த கட்சிக்கு நம்ம தலைவராக இருக்கிறதுங்கிறது கிரிமினல் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்தாலாவது நாம் தப்பிக்கலாம் என்கிற முடிவை அண்ணாமலை எடுத்திருக்கிறார். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஜெனிஷா. இன்னைக்கு நம்மோட சிறப்பு நேர்காணல இணைந்திருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் ராஜா கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். ஓகே சார். சார், இப்போ தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் தான் வந்து பேசுபொருளாக மாறி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர் மின்வெட்டு தான். நேற்றைக்கு கூட முதல்வர் வெற்றி பெற்ற பெரம்பூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பவர் கட் ஆகி அதுக்கப்புறம் தான் சப்ளை கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னைக்கு மாவட்ட கலெக்டர் அரசு நிகழ்வுல பங்கேற்ற ஒரு அமைச்சர் பேசும்பொழுது திடீர்னு வந்து பவர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எதனால நினைக்கிறீங்க? கடந்த ஆட்சியிலே இது போன்ற மின் தடைகள் எதுவுமே இல்லாத போது திடீரென்று இந்த ஆட்சியிலே மின் தடை வருகிறது என்று சொன்னால் நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இவர்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. ஒரே காரணம் சொன்னா பரவாயில்ல. ஒரு நாள் என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பழசா இருக்கு மாத்தாம விட்டாங்கிறாங்க. ஒரு நாள் என்ன சொல்றாங்க, 70,000 பணியாளர்கள் போட வேண்டியது போஸ்டிங் போடாம விட்டாங்கன்னு ஒரு நாள் சொல்றாங்க. இதெல்லாமே கடந்த ஆட்சியில விட்டுட்டு போன குறை. அதாங்க, கடந்த ஆட்சியில நீங்க கோளாறு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்துருக்கீங்க, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியதானே. அப்புறம் திரும்ப வந்து என்னடான்னா பியூஸ் கட்டை யாரோ பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா ஹார்ட் டிஸ்கை காணாங்கிறாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சோம் ஆனா அதுக்குள்ள ஃபைலை காணாங்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார்களே தவிர இவர்கள் மாற்றத்திற்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் மாற்றி மாற்றி பேசுகிறார்கள். அதனால அதாவது கேரியரின் உச்சத்திலே இருந்து டிப்பர் கேரியரை பிரித்து வைத்து சாப்பிட்டு இப்போது பீஸ் கேரியரை புடுங்குவதிலே இந்த ஆட்சி ஒரு அபார வளர்ச்சிக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல கேரியரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. சார், கேரியரை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு இவங்க தாவேக்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. 20 வயசுக்கு உட்பட்டவங்க 2 பேர் தான் வந்துட்டு அந்த கிட்டத்தட்ட 14 ஃபியூஸ் கேரியர் வந்து பிடுங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நியூஸ்ல வந்து பார்த்திருப்போம். ஸோ அதில் ஈடுபட்ட 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி வழக்கு விசாரணை போட்டு மேற்கொண்டு அந்த பீஸ் கேரியரை அவங்க புடுங்குறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதுதான் விசாரணையில தான். நீங்களே ஆள் வச்சு புடுங்குறீங்களா இல்ல அவங்களா புடுங்குறாங்களா? என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கறேன். சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலிங் பெல் அமுக்கி விட்டு ஓடி போயிடுவாங்க. கதவை திறந்து பார்த்தா ஆள் இருக்காது. இது ஒரு காரணமா சொல்ல முடியுமா? அது மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கு. ஆட தெரியாதவ தெரு கோணலா இருக்குன்னு சொல்றது மாதிரி நிர்வாகம் பண்ண தெரியல. நீங்க மின்தடை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரு எம்எல்ஏன்னு கண்டுபிடிச்சு, ஏன்னா அந்த ஆட்சியில எம்எல்ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரு சட்டமன்ற உறுப்பினர் பேர் கூட மக்களுக்கு தெரியாது. தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல ஒய்ய தட்டி கதவை தட்டி எம்எல்ஏ திறந்து என்னப்பா ஆச்சு இந்த மாதிரி அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு பையன் வந்து சொல்லியிருக்காப்புல, எம்எல்ஏ இல்லைங்க வெளியில் போயிட்டாருங்க அப்படின்ட்டு. கூட்டம் கலைச்சி போகும்போது ஒருத்தன் சொல்லியிருக்கான் அவர் தாங்க எம்எல்ஏ அப்படின்னு. எம்எல்ஏவே கதவை திறந்து
எம்எல்ஏ இல்லைங்கன்னு இருக்காரு. இப்படி பல ஊர்ல பல காமெடி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இவர்களுக்கு நிர்வாக ரீதியாக இதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பயிற்சி இல்லாதவர்களாக, முன்ன பின்ன சட்டமன்றத்தையும் பார்த்ததில்ல, அரசு நிர்வாகத்தையும் பார்த்ததில்ல, எப்படி அதிகாரிகளை அணுக வேண்டும்னு தெரியல. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பக்கத்துல போய் மாவட்ட செயலாளர் டிவிகே மாவட்ட செயலாளர் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாருன்னா இது அரசு நிர்வாகத்துக்கும் கட்சி நிர்வாகத்துக்கும் வேறுபாடு தெரியுமா தெரியாதா? தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகம் மாதிரி பயன்படுத்தலையேன்னு குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா? போய் கீழே போய் பார்ப்பாங்களாம், உடனே போய் கட்சியில சேர்ப்பாங்களாம். என்னது கட்சி அலுவலகம் வேற, ஆட்சி என்பது எல்லா மக்களுக்குமான இடம். அது தலைமைச் செயலகம் என்பது ரசிகர் மன்றம் அல்ல, குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கு சொந்தமானது இல்லை. அது மக்கள் வரிப்பணத்தில் இயங்குது, அனைவருக்கும் சொந்தமான இடம். அங்கே வேடிக்கை காட்டுறது வித்த காட்டுறதுக்கான இடம் கிடையாது. அங்கே எப்போ பார்த்தாலும் கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் பேட்டரி காரில் போறாரு அப்படின்னோடனே வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டம் திரண்டது. இதே இந்த சீனியே போட்டு தான் வாழ்றாங்க. என்ன செயல்பட்டீர்கள், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், மக்களுடைய கோரிக்கைகளை என்ன பரிசீலித்தீர்கள்? நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல நிறைய பழுது இருக்கு, அதை ஒரு பக்கம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே இன்னொரு பக்கம் இதுல ஒரு சில கருப்பாடுகள் வேலை பாக்குறாங்க, ஒரு சில சமூக விரோதிகளால செய்யக்கூடிய சதித்திட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த கருப்பாடுகள் தாவேக்காரங்களாவே இருக்க முடியுமா? ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வேலை வாங்கி தர்றோம்னு தூத்துக்குடி பக்கத்துல ஸ்ரீவைகுண்டத்துல வண்டியில ஏத்திட்டு போய் குளிர்பானத்துல இதை மயக்க மருந்தை கலந்து கூட்டு பாலியல் வன்முறை செய்து விட்டார்கள். அதை ரிப்போர்ட் பண்ண போன இடத்துல எம்எல்ஏ மிரட்டினாருன்னா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க திமுக ஆட்சியில அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த ஓரிரண்டு தவறுகளே உச்ச ஸ்தாயில பேசுனீங்களே. ஒவ்வொரு நாளும் தவறு நடக்குது உங்க ஆட்சியில. உங்க கட்சிக்காரனை செய்யறானே. அதை கும்பல் மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் ஒரு கூட்டமாக இவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள், அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அதனாலதான் இப்படிலாம் நடக்குதா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களை ஏதோ ஒரு மக்கள் உங்களை தேர்வு செய்து விட்டார்கள், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், அதற்கான பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இன்னமும் நீங்க கடந்த கால ஆட்சியை தவறு சொல்லிக்கொண்டு நீங்கள் நிகழ்காலத்திலே உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கான திரையாக அதை மாற்றக்கூடாது. ஆனா ஒரு கருப்பாடுகள்னு சொல்லி திமுக டைரக்டா ஒரு சாடல விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். நார்மலா கருப்பாடுகள் இருக்கு, இது எப்படி நடக்குதுன்னு தெரியல, தப்பா நாங்க கண்டுபிடிச்சு நம்ம சரிப்படுத்துவோம் அப்படின்னு. ஆனா இதுக்கிடையில செந்தில் பாலாஜி அவர்கள் வெகுண்டு பேசின பிரஸ் மீட்டே நம்ம பார்த்திருப்போம். கருப்பாடுகள் யார சொல்றாரு, இருந்த ஆதாரம் இருந்தா எடுத்து காமிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாத இதுக்கெல்லாம் அவர் பேசணும் அப்படின்னு. அப்புறம் ஏன் அந்த ஒரு ரெஃப்ளெக்ஷன், எதுக்கு அந்த பிரதிபலிப்பு அப்படின்னு? இல்ல, அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்கள் யார் மீதாவது குற்றச்சாட்டு சொல்வது எளிதானது, குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். போற போக்கில் எதையாவது சொல்றது, கருப்பாடு அந்த ஆட்டு சொல்றது, அப்படி சொல்றதன் மூலமா உங்க கையில தானே காவல்துறை இருக்கிறது, உங்கள் கையில தானே எல்லா நிர்வாகம் இருக்கிறது. யாரா தவறு செஞ்சா கண்டுபிடிங்க, தவறு செய்தவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கு தானே ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு கடந்த கால அரசின் மீது தவறு சொல்லிக்கொண்டு திமுக மீது குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டு மீதம் இருக்கிற காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்க கூடாது. மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சார், அதே போல இன்னைக்கு முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்ட மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இன்னைக்கு ஒபிஷியலா அமல்படுத்த போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அதே போல இன்னைக்கு டைரக்டா அன்புமணி அவர்கள் முதல்வரை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆட்சியில ஊழல்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்புமணி அவர்கள் முதல்வரை பார்த்து அவர் ஒரு கோரிக்கையோட போறாரு முதலமைச்சரை பார்க்க. அவர் அந்த அரசாங்கத்தை பாராட்டுறதை தவிர அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? அவர் எதிரணியில போய் மாட்டிக்கிட்டோமே, நம்மகிட்ட இருக்கிற எம்எல்ஏ வச்சு மந்திரி சபையில இடம் பெற முடியலையே, நமக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிற விசிகால இருந்து கூட வன்னியரசு அமைச்சர் குறைகளை சுட்டி காமிக்கும் பொழுது நிறைகளையும் அந்த இடத்துல சொல்றதுதான ஒரு அரசியல். ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், மின்வெட்டு எல்லாம் ஒருவேளை அன்புமணி ஆதரிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, கரண்ட் அடிக்கடி கட் ஆகிறது மூலமாக கரண்ட் பில் உங்களுக்கு கம்மியா வரும், அதுக்கு விஜய் உதவி செய்யறாங்க. இந்த அரசு உங்களுக்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகிறது மூலமாக இந்த அரசு உங்களுக்கு கரண்ட் பில்லை குறைக்கிறக்காக அதை செய்யறாங்கன்னு கூட சொல்லுவாங்க நாளைக்கு. இது சும்மா ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம். எதிர் முகாமிலே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அதிகார மையத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல விசிகா இருக்கு, பாமகவிற்கு அதிகாரத்திலே பங்கு கிடைக்கல, அமைச்சரவையில் பங்கு கிடைக்கல, நாளைக்கு ஏதாவது முரண்பாடு வந்தால் நம்ம ஆதரிக்கலாங்கிற அரசியல் கணக்கோட தான் அன்புமணி சந்தித்திருக்கிறாரா என்கிற சந்தேகம் நமக்கு வருது.
இல்ல இன்னைக்கு தொடங்க போற இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பானதா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல தாவேகா காரங்களே பாதி பேர் குற்றவாளியா இருக்கிறாங்கன்னா இப்ப வந்து சிங்கப்பெண்ணுடைய படை வந்து முதல்ல தாவேகா காரங்களை தான் அப்ப அதே போல டிஎம்கே பீரியட்லயுமே வந்து ஆமாங்க, யாரு தவறு செய்தாலும் அதை இது பண்ணணும்ல, உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்ல. உங்க கட்சிக்காரனே அத்துமீறி இருக்கான், உங்க கட்சிக்காரனே பாலியல் அத்துமீறல ஈடுபடுறாங்கிற பஞ்சாயத்து வரும்போது சிங்கப்பெண்லாம் என்ன பண்ண போகுது? தாவேகா காரங்களை பூரா முடிச்சு உள்ள விட போதா? ஒரு நிர்வாகத்தை எப்படி வந்து கட்டமைப்பது? உதாரணத்திற்கு கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் வந்து மகளிர் காவலுக்கான அந்த இது நியமிக்கப்பட்டது, பெண் போலீசார் நியமிக்கப்பட்டாங்க. ஆனா அதற்கென்று தனித்த காவல் நிலையங்களாக அதை வளர்ச்சி பெற வைத்தது அப்படிங்கிறப்ப ஜெயலலிதா காலத்துல இந்த கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டது. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த காவல் நிலையத்துக்கு கூடுதலான ஆயுதங்கள் வழங்குவது, பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் வழங்குவது, அதற்கான வாகனங்களை வழங்குவது, விரைந்து பிடிப்பதற்கு அதுக்கான வாகனங்களை கொடுப்பது என்று, அல்லது அதிகாரம் கூடுதலான அதிகாரம் கொடுப்பது, இப்படி கட்டமைப்பை விரிவு செய்யணுமே தவிர நேம் போர்டு மாத்துறதுனாலேயே சில பழைய ஹோட்டல் வந்து திடீர்னு ஒருத்தன் வாங்கிட்டு போர்டை மட்டும் மாத்திட்டு எதையுமே மாத்தாம திரும்ப ஹோட்டல் நடத்துறாங்களா இல்லையா? பல இடத்துல செகண்ட்ல வண்டி வாங்கிட்டு சில பேர் பெயிண்ட் அடிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுற ஆட்சியா இருக்கக்கூடாது. நீங்க சிங்கப்பெண்ணுன்னு பேர் வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? இல்ல அது ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை என்னங்க, அதுதான் நீங்க முதல்ல செய்ய போறோம்னு சொன்னீங்க. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலம் முடிகிறதுக்கு முன்பே ஒரு ஆட்சியில 4-5 ஆண்டு காலம் கழித்து வர வேண்டிய அதிருப்தி பூரா மசலே வருது. அந்த அளவுக்கு நிர்வாகம் வந்து சீராக இல்லை, நிர்வாக சீர்கேடாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில். சார் அதே போல இந்த காங்கிரஸோட அணுகுமுறையால தான் திமுகவோட வெற்றி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், இது போல 3 மாநிலங்கள்ல காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியாலேயே அந்த வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. இது எதனால? இந்தியா முழுக்க பாஜக தன்னுடைய மதவாத ஆட்சியை நடத்தி வருகிறது, ஒரு பாசிச ஆட்சியை நடத்தி வருகிறது. அப்ப இந்தியா முழுக்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை அகற்றுவதற்கு காங்கிரஸ் வேலை செய்யணுமா, இல்ல மாநில கட்சிகளோடு சிண்டு முடிச்சு விளையாடுற விளையாட்டை விளையாடணுமா? பினராயி விஜயன் வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மிகப்பெரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு முதலமைச்சராக கேரளாவில் திகழ்ந்தாரு. அவர் மேல அமலாக்கத்துறை விசாரணை வரணும் என்று யார் சொல்றா? காங்கிரஸ் சொல்லுது. அப்ப காங்கிரஸ் வந்து நீ இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, சிபிஎம் இருக்கு, அந்த தலைவரை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, ஒரு மாநிலத்திலே நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக, பினராயி விஜயனை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அபாண்டமான பொய்யான பழியை நீங்கள் சாட்டுகிறீர்கள். பாஜகவோடு அவர்களுக்கு உறவு இருக்கிறது என்றெல்லாம் பொய் சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் 2 மந்திரிக்காக நீங்க சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டீங்க காங்கிரஸ்காரங்க. ஆனால் 2004 தொடங்கி 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தாரு. 2014 தொடங்கி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த 2026 வரைக்கும் 12 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருக்கு. இப்ப கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையை பாஜகவால் பெற முடியல. ஒரு மாநில கட்சிகளினுடைய ஆதரவாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரினுடைய ஆதரவுல தான் இந்த ஆட்சி நிற்கிறது. திமுக நினைச்சிருந்தா 22 எம்பிக்கள் வச்சிருக்காங்க. ஆதரவு கொடுத்தா வேணாம் சொல்ல போறாங்களா? பிஜேபியில அமைச்சரவையில் இடம் கேட்டா மறுப்பாங்களா? அப்ப சந்தர்ப்பவாத அரசியலை திமுக செய்யல. மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு அவர்கள் உண்மையாக இருந்தாங்கல்ல. ஓட் ஷோரிங்னு சொல்லி நடக்கக்கூடிய தவறுகளுக்கு பீகார் மாதிரியான மாநிலங்களுக்கு போய் பயணித்தாரா இல்லையா மு.க. ஸ்டாலின்? அப்ப மதச்சார்பற்ற கொள்கையை காப்பாற்றுவதற்காக பதவி சுகத்திற்கு பின்னால் போகாமல், பாஜகவுக்கு பின்னாமல் போகாமல் திமுக கொள்கை நிலைப்பாட்டோட உறுதியோட நின்றுச்சுல. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி திடீர்னு வந்து 35% ஓட்டு வாங்கிருச்சு, 108 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க? சொல்லாம கொள்ளாம ஓடி போய் ஆதரிச்சிட்டீங்க. அப்ப இந்தியா மொத்தத்துக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜகவை வீழ்த்துவதை விடவும் ஒரு மாநில கட்சியிலே பங்கேற்பது, ஒரு மாநில அரசியலே பங்கேற்பது, மந்திரி சபைக்கு 2 பேருக்கு வாய்ப்பு கிடைப்பதுதான் முக்கியம் என்றால், இல்ல இப்ப இங்க ஆளும் கட்சியோட இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி அவர் வச்சார் அப்படின்னா தானே அவருக்கு இன்னும் கொஞ்சம் பலம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது.
அப்ப 12 ஆண்டு காலம் வந்து உங்களை தாங்கி பிடித்தது, உங்களுக்கு 10 எம்பிக்களை சேர்ந்து ஜெயிப்பதற்கு காரணமாக இருந்த திமுகவை நீங்க வந்து உடனே கழட்டி விட்டுருவீங்க. ஆனா உங்களை நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அப்ப திமுக தியாகம் செய்யணும், நீங்க துரோகம் செய்யணுமா? குறிப்பா திரும்ப என்ன சொல்றீங்க? கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈழத் தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே வந்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது யாரு? காங்கிரசினுடைய அந்த அரசாங்கம் தான் செஞ்சுச்சே. அந்த அரசாங்கத்தையே அந்த கூட்டணியில இருந்த பாவத்துக்காக திமுக தோற்கடிக்கப்பட்டதா இல்லையா? உங்களுடைய பாவத்தை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள்ல, நீங்கள் செய்த கொலை பாதகத்தை அவங்க சுமந்திருக்காங்கல்ல. ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட போது அதுல எந்த வகையிலையும் பங்கேற்காத திமுக படுகொலைக்கு அந்த படுகொலை நடக்கும் பொழுது மாநில கட்சியா திமுக வந்து ஆதரவு கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியில நம்மளால பார்க்க முடியல. திமுக இப்ப கூட நீங்களே குற்றச்சாட்டு சொல்றீங்க. திமுக ஆதரவு தெரிவிக்கல. படிச்சிருக்கேன், விஷயங்கள் பார்த்திருக்கேன். நான் சொல்றதை கேளுங்க. அதாவது திமுக ஆதரவு தெரிவிக்கவில்லை, திமுக எதிர்நிலைப்பாட்டிலே தான் இருந்தது. ஆனால் கூட்டணியில் இருந்த காரணத்திற்காக இப்ப நீங்க எந்த தப்பும் பண்ணல. உங்க கூட இருக்கிறவங்க ஒரு தவறு செய்தா என்ன செய்வாங்க? உனக்கு தெரியாமலா இருக்கும், அந்த பொண்ணு உன் கூட இருந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கா, உனக்கு தெரியாமலா இருக்கும், அவ லவ் பண்ணி ஓடி போயிட்டா, உனக்கு தெரியாமலா இருக்கும் கேட்பாங்கல்ல. தனிநபர் தவறுகளுக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை கேட்கறாங்களா இல்லையா? ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிற போது அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீர்கள் என்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் சுமக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. 91 வந்து ராஜீவ் காந்தி வந்து கொலை செய்யப்பட்ட போது, படுகொலை செய்யப்பட்ட போது குண்டுவெடிப்புல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொன்னாரு? ராஜீவ் காந்தி கொலைக்கு திமுக தான் காரணம்னாரு. திமுகவை கொண்டுச்சு. அது தனிமனி, அது ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல். அது என்ன நோக்கத்திற்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு தனி அரிசை. அது வேறொரு இது. அது சர்வதேச சதி அதற்குள்ள இருக்கிறது. அதுல சில ஈழத்தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார். அது வந்து தனிநபர் முரண்பாடு. திமுக அதுக்கு என்ன சம்பந்தம்? ராஜீவ் காந்தியை கொல்றதுனால திமுகவுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? எந்த ஆதாயமுமே இல்லையே. அமைதிப்படை வந்து எங்களுடைய தமிழ் இனத்தை வந்து போய் அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்யறாங்க, கொலை செய்யறாங்க என்று சொன்னதற்காக, அந்த குற்றச்சாட்டு வந்ததற்காக இந்திய ராணுவமாக இருக்கக்கூடிய அமைதிப்படை என்கிற பேர்ல உள்ள போனவங்க, இலங்கைக்குள்ள போனவங்க தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்த போதே கலைஞர் கருணாநிதி அந்த ராணுவத்தை வரவேற்க மறுத்து விட்டார். அப்படி தமிழர் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய திமுகவிற்கு எல்லா விதமான களங்கத்தையும் உண்டாக்கியது காங்கிரஸ் கட்சி. இல்ல இப்ப இந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி மேல குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படின்னா அப்ப திமுக கூட்டணியில இருந்து விலகி போயிட்டாங்க இல்லையா காங்கிரஸ் கட்சி? அப்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் திமுகவுக்கு. திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. திமுக இப்பதான் சுத்தபத்தமா கிளீனா இருக்கு, விடுதலை பெற்றிருக்கிறது, அப்படித்தான் சொல்லணும். அதனால இவங்களுக்கு கொடுத்த சீட்டு இருக்குல்ல, 27 சீட்டு கொடுத்தோம்ல, திமுகல இருந்து கொடுத்தாங்கல்ல, அந்த 27 சீட்டை திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுத்திருந்தால், இளம் பெண்களுக்கு கொடுத்திருந்தா, கொள்கை பேசுகிறவர்களுக்கு கொடுத்திருந்தா, சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இயங்குறவங்களுக்கு கொடுத்திருந்தா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல. காங்கிரஸ் கட்சியில இருந்து போட்டியிட்ட அந்த 27 வேட்பாளர்களுக்குமான செலவை யார் செஞ்சது? திமுக செஞ்சு. ஒரு தொகுதிக்கு 15ல இருந்து 20 கோடி, 500 கோடி செலவு பண்ணி 5 பேரை எம்எல்ஏ ஆக்குனா சொல்லாம கொள்ளாம பொட்டி பொடிக்கோட கிளம்பி போய் கூப்பிடாமலே போய் ஆதரிக்கிறாங்க. யார? தாவேக்காவ. அப்ப இது காங்கிரஸ் செய்த துரோகம் இல்லையாது? அந்த துரோகத்தை அவர் நிகழ்த்தி. சார் அதே போல ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து பனையூர் பாபு நினைக்கிறேன், அவர் வந்து திமுக இணையும் பொழுது அந்த ஒரு விழாவில் வந்து பேசியிருப்பாரு. 3 மாசம் கூட இப்ப இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி வந்து தாக்கு பிடிக்காது, அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போக. ஸோ இதற்கு வந்து உடனே வந்து சிபிஐ சிபிஎம் இந்த கட்சிகள் எல்லாமே உடனே வந்து பதிலடி கொடுத்தாங்க. நீங்க எப்படி வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து, ஒரு ஆட்சியை வந்து நீங்க எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப கூட்டணியில இருக்கும் பொழுது நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே இன்னும் கூட்டணி விட்டு அவங்க வெளியிலையும் வரல. தாவேகாவுக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட தான் இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில ஸ்டாலினே வந்து எதிர்த்து கேட்கறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நிலை அப்படியே நீடித்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்கவில்லை. தாவேகாவினுடைய இந்த ஆட்சியில அவங்க பங்கேற்கல, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, இந்த அரசு நாளைக்கு ஏதேனும் ஒரு தவறு செய்தால், மத்திய பாஜகவிற்கு பணிந்தால், அவர்களுடைய நிர்பந்தத்திற்கு கட்டாயத்திற்கு இவர்கள் அடிபணிந்தால், நாட்டு நலனுக்கு எதிராக நடந்து கொண்டால் அதை நம்ம ஆதரிக்க முடியாது என்கிற அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க.
அதனால 3 மாதம் கூட இது தாங்காது என்று சொல்வதற்கு காரணம் ஆட்சி அதிகாரம் இல்லை, மக்கள் தாங்க மாட்டாங்கிறது தான். மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க, அப்புறம் எப்படி அவங்க தேர்ந்தெடுத்த மக்களுக்கு தாங்க தண்டனை. ஆ, தேனை தேடி தேடி அலைகிறது உண்டு, அதையே சரி, தேன் ஒரு குடத்தில் 2 மாசம் கூட முடியல. ஆமாங்க, 1 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே இவ்வளவு அட்டூழியம் நடக்குதே, இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, ம். இவ்வளவு முறைகேடுகள் நடக்குதே அப்படிங்கிற வருத்தத்துல தான் எதிர்க்கட்சியினுடைய திமுக வந்து அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகிறார். மற்றபடி வேற எந்த உள்நோக்கமும் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க? உள்நோக்கம் என்னங்க? திமுக என்ன முதல் முறையா தோற்கிறதா? முதல் முறை ஆட்சி இல்ல, அதிகாரத்தை திருமாவே பார்க்கிறதா? வந்துட்டு அமைச்சரவையில வந்துட்டு பங்கேற்கும் பொழுது வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையா வந்து குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. வெளியில இருந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அமைச்சரவை போயிருக்காங்க, சரி ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்கும்ல, இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம அதாவது கூடயே இருந்துட்டு இப்ப ஆட்சி அதிகாரத்தை சந்திக்காதவர்கள் தான் வந்து இதை பார்த்து வியப்பார்கள். ம், இவருக்கு தாவேகாக்காரர்களுக்கு தான் திகைப்பாக இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாம. ம், திமுக 6 முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்காரு. ஒன்றும் புதிதல்ல. எதிர்க்கட்சியாக இருப்பதும் புதிதல்ல, ஆளுங்கட்சியாக இருப்பதும் புதிதல்ல. ஒழுங்கான நிர்வாகத்தை நீங்கள் தரவில்லை என்றால், ம், மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கவில்லை என்றால் ம். மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது. அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் எதிர்க்கட்சி இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக விமர்சனம் செய்கிறத தவிர இவர்களை பார்த்தெல்லாம் திமுக பொறாமப்படாது. ம். எம்ஜிஆரை பார்த்திருக்கிறது, எமர்ஜென்சியை பார்த்திருக்கிறது, இந்திரா காந்தியை பார்த்திருக்கிறது, எவ்வளவோ வலிமையானவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறது. அதனால திமுகவிற்கு வந்து இந்த நெருக்கடி காலம் என்பதெல்லாம் புதிதல்ல. இதையெல்லாம் சமாளித்து கரையேறக்கூடிய ஆற்றல் திமுக காரர்களுக்கு உண்டு. சார், தற்பொழுது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகல இருந்து விலகி வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதை ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட பல லட்சம் கணக்கான உறுப்பினர்கள் வந்து அதில் வந்து இணைந்திருக்கிறாங்க. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தமிழகத்துக்கு இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து அவருக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்துமா, இல்ல தமிழ்நாட்டில் எந்த ஒரு நகர்வை ஏற்படுத்தும்? இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து மதவாதத்தை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நடத்த முடியவில்லை. அவர் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியை தழுவிவிட்டது. அதனால அண்ணாமலை என்ன நினைக்கிறார்னா, நம்ம ஆற்றலை வீணடிக்க வேண்டாம். பாஜக என்கிற மதவாத கட்சிக்கு உழைப்பதனால தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் வராது. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பாஜக எதிராக இருக்கிறது. வெள்ள பேரிடரிலே தமிழர்கள் மிதந்தால் அதற்கான வெள்ள பேரிடர் நிதியை தர மறுக்கிறார்கள். அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காமல் வந்து காலம் தாழ்த்துகிறார்கள். மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் தர மறுக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக தமிழர் விரோத போக்கை கையாளுகிறார்கள். நம்ம ₹1 ஜிஎஸ்டி கட்டணம்னா நமக்கு 29 காசு தான் தர்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ₹1 கட்டினா ₹7 கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். மத்திய அரசாங்கம் தமிழர் விரோத போக்கை கையாளுகிறது. இந்த கட்சிக்கு நம்ம தலைவராக இருக்கிறதுங்கிறது கிரிமினல் வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு தனி கட்சி ஆரம்பித்தாலாவது நாம் தப்பிக்கலாம் என்கிற முடிவை அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. பாஜகவை வந்து இனிமேல் வெற்றி பெறாது என்று நினைக்கிறவர்கள் எல்லாருமே அண்ணாமலை பக்கம் பின்னாடி போயிட்டாங்க. ஆமா, நிறைய பேர் பதவியில இருந்து விலகி கூட ஆமா, அதனால அவருக்கு ஒரு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு. சோசியல் மீடியா ட்ரெண்ட் செட்டிங் வந்து அவரால் பண்ண முடியும். அதனால அண்ணாமலை தனித்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு தள்ளப்பட்டு விட்டார். இல்ல ஃபியூச்சர்ல வந்து இந்த ஒரு இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வளர வாய்ப்பில்லை என்றாலும் ஒரு சக்தியாக, தனித்த சக்தியாக மாறுவாங்க. குறிப்பாக வந்து கொங்கு மண்டலத்திலே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான வாக்கு வங்கியை வந்து பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிச்சயமா அண்ணாமலை இருப்பார். அதே போல நேரடி பாஜகவிலே இருந்தால் வந்து நம்ம நினைத்தது நடைபெறாது என்று நம்புகிறவர்கள், பதவிக்கு வர முடியாது என்று நினைக்கிறவர்கள், மிதவாத இந்துத்துவா கொள்கை உடையவர்கள், மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கிறவங்க, மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் என்ற ஒரு வகை வந்து அண்ணாமலையை ஆதரிப்பார்கள். அதனால திமுக வேணாம், அண்ணா திமுக வேணான்னு நினைக்கிறவங்க எல்லாரும் விஜய்கிட்ட போக மாட்டாங்க. விஜயும் வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு அண்ணாமலை ஒரு சாய்ஸாக இருப்பார். ஓகே சார், அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.